ஈரான்ல 22 வயசு பொண்ணு ஹிஜாப் போடலேன்னு அந்த நாட்டு கவர்மெண்ட்டே அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணி, அந்த நாட்டோட போலீஸே அந்த பொண்ணை ரொம்ப டார்ச்சர் பண்ணி அடிச்சே கொன்றுருக்காங்க. அந்த நியூஸ் வெளிய வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட்டே என்ன பண்ணியிருக்காங்க, ஃபேக் நியூஸ் ப்ரொபகண்டா நெறைய பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு இது பண்ணுச்சு, அது பண்ணுச்சு. அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. பெர்சனலான நெறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்றத நெறைய ஒரு ப்ரொபகண்டா பண்ணியிருந்திருக்காங்க. ஜஸ்ட் ஒரு ஹிஜாப் போடலேன்னு ஒரு கவர்மெண்ட்டே எப்படி ஒண்ணு சேரலாம்? அந்த கவர்மெண்ட் ஒண்ணு சேர்றது இல்லாம, அந்த நாட்டுல இருக்க அந்த ஜர்னலிசம், நியூஸ் பேப்பர், நம்ம கேட்கிற அந்த ரேடியோஸ் எல்லாமே வந்து அந்த பொண்ணுக்காக உண்மைய சொல்றதுக்காக சப்போர்ட் பண்ணியிருந்திருக்கும்ல. அதையும் பண்ணாம ஒரு கவர்மெண்ட்டே எப்படி இவ்ளோ பெரிய நியூஸ் சேனல் ஜர்னலிசத்த ஊடகத்துறைய கண்ட்ரோல் பண்ணுச்சு? அப்படின்றது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். நான் பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல ஈரான்ல பெரிய ஒரு புரட்சியே நடந்துட்டு இருக்கு. மக்கள் தன்னோட டெய்லி வாங்கிட்டு இருக்க பேசிக்கான உணவு, தங்கறதுக்கு இடம், குடிக்கிற தண்ணி எல்லாத்தையும் ரொம்ப காஸ்ட்லியா அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. என்னதான் நடந்துச்சு ஈரான்ல? அதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நான் கிரியேட் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த உலகத்துல எந்தெந்த இடத்துல மக்கள் ஒடுக்கப்படுறாங்களோ அவங்களுக்கான ஒரு சில வாய்ஸா இந்த ஒரு விஷயம் தமிழ் மக்களுக்கு தெரியணும்னு தான். அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது உண்மையாலுமே ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈரான்ல வருஷம் 1000 பேர் இறக்குறாங்க மாரல் போலீசிங் அப்படின்ற ஒரு விஷயம் மூலியமா. அது என்ன அந்த மாரல் போலீசிங்? யார் இந்த 22 வயசு பொண்ணு? என்னதான் அப்படி நடந்துச்சு? திடீர்னு ஒரு பெரிய ஒரு எக்கனாமிக் டென்ஷன், அதாவது ஒரு சின்ன குடிக்கிற தண்ணி 1 லிட்டர் வாங்கினா கூட அங்க 1500 ரூபாய் 2000 ரூபாயா இருக்கும். ஒரு ஜஸ்ட் ஒரு மீல், ஒரு வேளை உணவு நீங்க வாங்கினா கூட அந்த உணவு வந்து 800 ரூபாய் 1000 ரூபான்னு இவ்வளோ பிரைஸ் அதிகமா இருக்கும். அதனால மக்கள் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. ஆனா ஒரு நல்லா யோசிச்சு பாருங்க, எந்த இடத்துலயுமே ஈரானோட ப்ரொடெஸ்ட் நம்ம இந்தியா நியூஸ் பேப்பருக்கு தவிர, இந்தியாவில் இருக்க நியூஸ் பேப்பர் தவிர நீங்க யூடியூப்லயோ இல்ல ஏதாவது இன்ஸ்டாகிராம்லயோ என்னதான் நடக்குதுன்றத வந்து எந்த ஷார்ட்ஸும் காட்டாது. ஏன்னா அந்த இடத்துல வந்து கவர்மெண்ட் வந்து ஜேர்னலிசம் ஊடகத்துறையும் ரொம்ப அதிகமா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். எந்த நியூஸும் ரிலீஸ் ஆகக்கூடாது. அங்க இருக்க கவர்மெண்ட் இன்டர்நெட்டை ஷட் டவுன் பண்ணி விட்டுரும். அப்ப எதுவுமே ஷேர் பண்ண முடியாது, ஒரு மக்கள் யூனிஃபை ஆக முடியாது. இது எல்லாமே கிரியேட் ஆனது அந்த மாரல் போலீசிங்னால. சரி, நம்ம ஸ்டோரிக்குள்ள வருவோம். 2022ல 22 வயசு பொண்ணு மாஷா அமினி அப்படின்ற ஒரு பொண்ணு, ஜஸ்ட் அவங்க வந்து அந்த படுதா சொல்லுவாங்களா, அந்த வீல்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஹிஜாப்னு கூட சொல்லலாம். அந்த நாட்டு, அதாவது இஸ்லாமிக் டாமினேட்டடான கண்ட்ரி, அதாவது இஸ்லாம் மத சார்பான கண்ட்ரி. அந்த கண்ட்ரில பார்த்தீங்கன்னா இஸ்லாமிக் லா, ஷரியத் லான்னு சொல்லுவாங்க, அதை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது எப்பவுமே எல்லாத்துலையும் ஃபாலோ பண்ணுவாங்க. அதை பொண்ணுங்க வீட்டை விட்டு வெளியே வரணும்னா அந்த ஹிஜாப்னு ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா அவங்க வியர் பண்ணிக்கணும். அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பொண்ணு ஹிஜாப் வியர் பண்ணியிருந்தாங்க. ஆனா ஹிஜாப் வந்து அந்த பொண்ணு கரெக்டா வியர் பண்ணல. அதனால வந்து என்ன பண்றாங்க, போலீஸே அந்த பொண்ணை வந்து அரெஸ்ட் பண்ணி அந்த பொண்ணை ரொம்ப அதிகமா டார்ச்சர் பண்றாங்க. இதுதான் வந்து மாரல் போலீசிங்கிறது. இது போலீஸ் மட்டும் பண்ணக்கூடியது இல்லை. ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கீங்க. அந்த பஸ்ல ஒரு பொண்ணை பாக்குறீங்க. அந்த பொண்ணு ஜஸ்ட் ஒரு ரொம்ப டைட்டா ஜீன்ஸ் போட்டிருக்கு. அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஹாப்பியா பஸ்ஸில் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது சிரிச்சு சிரிச்சு போன்ல பேசிட்டு இருக்கு. அப்ப அங்க சுத்தி இருக்க மக்கள், அதுல ஒரு நபர் சொல்றாரு, ச்சே இது என்ன அந்த பொண்ணு ரொம்ப சவுண்டா சிரிச்சிட்டு இருக்கு, பொண்ணுங்கன்னா இப்படிதான் இவ்வளவு சவுண்டா தான் சிரிப்பாங்களா? அந்த தெரியாத ஒரு நபர் மேல தேவையில்லாத நிறைய கிரிட்டிசிசத்தை கொடுக்கறது, கலாச்சாரம், இந்த சொசைட்டி அப்படின்ட்டு ஒரு பேரையும் அதுக்கு வைக்கிறது. இதுதான் மாரல் பாலிசிங். ஓகே, இது இந்த இடத்துல என்ன நடக்குது, அந்த பொண்ணு 22 வயசுக்கு பொண்ணு மேல போலீஸே வந்து மாரல் பாலிசிங் பண்றாங்க, டார்ச்சர் பண்றாங்க, அந்த பொண்ணை அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க. ஒரு சில காலகட்டத்துக்கு மேல அந்த பொண்ணு இறந்துடுறா. இந்த இறந்ததுக்கு அப்புறம் அந்த நியூஸ் எந்த ஒரு நியூஸ் சேனல்லையும் வரல, எந்த ஒரு நியூஸ் பேப்பர்லையும் வரல, எதுலையுமே ப்ரொமோட் பண்ண முடியல. மக்கள் இதுக்காக போராட கூட முடியல. ஒரு சில மக்கள் ஒரு யூனிஃபை ஆனாங்க, ஒரு சில மக்கள் போராடினாங்க. அந்த நாட்டிற்கு அந்த விமென்ஸே என்ன பண்ணாங்கன்னா, தன்னோட ஹிஜாபை வந்து தூக்கி போட்டுட்டு தன்னோட தலைமுடிகள்லாம் கட் பண்ணிட்டு, நாங்க எங்களுக்கு விமென்ஸுக்கு நிறைய ரைட்ஸ் வேணும், பெண்களுக்கு உரிமை வேணும்னு சொல்லிட்டு 2022 ரோட்ல இறங்கி போராடினாங்க. ஆனா போராட்டக்காரங்களுக்கு ஈரான் கவர்மெண்ட் பண்ண ஒரே ஒரு விஷயம் தான், ராணுவத்தை இறக்கிருச்சு. 500 பேருக்கு மேல இறந்துட்டாங்க. ஒரு 7-8 நபருக்கு மேல தூக்கு தண்டனையும் கொடுத்துட்டாங்க. 20,000 நபருக்கு மேல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே வந்து ப்ரொட்டஸ்ட்னு ஒரு வார்த்தை, போராட்டம்னு ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை எடுத்தாலே ஈரான்ல இந்த ஒரு விஷயம் நடக்குது. இது எங்கேயும் கேட்ட மாதிரியே இருக்குல்ல நமக்கு? ஆமாங்க, தமிழ்நாட்டிலும் இது நடந்திருக்கு. கேட்ட மாதிரியே இருக்குல்ல? ஆமாங்க, தமிழ்நாட்டில் இது நடந்திருக்கு. அதாவது 2017 ஸ்டெர்லைட் ப்ரொட்டஸ்ட்ல பார்த்தா உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். அந்த காலத்துல வந்து அந்த 2017 பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைட் ஆலை மூடுறதுக்காண்டி தூத்துக்குடியில போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. தூத்துக்குடியில போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய மக்கள், தமிழ் மக்கள் யூனிஃபை ஆகி ஒற்றுமையா நிறைய வாய்ஸ் அகெயின்ஸ்டா கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல போலீஸ் வந்தாங்க, இறங்கினாங்க. ஒரு சில கான்ஸ்டபிள் ஜஸ்ட் ஒரு ரைஃபிள் எடுத்து மேல வச்சாங்க. 13 பேரை சொல்லிட்டாங்க. அதுல 17 வயசு குழந்தை, சின்ன குழந்தை, ஒரு ஆட்டோ டிரைவர், அந்த மாதிரி நிறைய பேர் இன்க்ளூட் ஆனாங்க.
ஆனா அந்த நபர்கள்லாம் இன்னைக்கு ஜெயில்ல இருக்காங்க. அதாவது அந்த மக்கள் என்ன ஆனாங்க, ஜஸ்ட் கோர்ட்ல அப்பீல் பண்ணாங்க. அவங்களுக்கு நீதிமன்றம்னு இன்னொரு ஆப்ஷன் கிடைச்சுச்சு. தமிழ்நாட்டுல இந்தியால இருக்க எல்லா இந்தியானே எடுத்துக்கலாம். இந்தியால இருக்க எல்லா நியூஸ் ரிப்போர்ட்டர் சேனலுமே அதே நியூஸ் தான் ரொம்ப நாளா ஓடிட்டு இருந்துச்சு. ஏன்னா, இங்க பிரஸ் ஃப்ரீடம்னு ஒரு விஷயம் இருந்துச்சு. ஆனா அது ஈரான்ல மிஸ் ஆகுது. இந்தியால மீடியா பேசிச்சு, ஈரான்ல பேசல. இந்தியால மக்கள் ஒற்றுமையானாங்க, ஈரான்ல ஒற்றுமையானாலும் ஒடுக்கப்படுறாங்க. இந்தியால கவர்மெண்ட் அந்த லீடர் ஆப்போசிஷன் எதிர்க்கட்சிகள்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா ஈரான்ல அத கூட பண்ண முடியல. ஏன்னா, ஒரே ஒரு கவர்மெண்ட் டிக்டேட்டர் மாரி ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. 2022ல நடந்த ஒரு ஸ்பார்க்கு இன்னைக்கு வரை அது கன்டின்யூ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் விலை உயர்வு, நெறைய விஷயங்கள்னால வந்து ஈரான்ல இன்னைக்குமே பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஈவன் டொனால்ட் ட்ரம்ப்புமே என்ன பண்ணியிருக்காரு, இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன குடுத்திருக்காருன்னா, ஈரான்ல நீ மக்கள பார்த்துக்கலன்னா, யுஎஸோட ஃபோர்ஸையே நான் உள்ள இறக்குவேன். உள்ள இறக்கி உன்ன நான் ஒடுக்குவேன்னு கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய சவால விட்டுருக்காரு. இன்னொரு விஷயம் இந்த இடத்துல பார்த்தோம்னா, ஈரான் வந்து இஸ்ரேலுக்குள்ள சண்டை கட்டிக்கிட்டே இருக்குங்க. ஆனா, இஸ்ரேலும், யுஎஸும் மறைமுக எதிரின்னு நம்ம இன்னொரு வீடியோல நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இல்லையா? இதனாலே ஒரு ஜியோ பொலிட்டிக்ஸ்னாலே இதுல யுஎஸ் என்டர் ஆகுறாங்க. ஆனா, ஈரான்ல அங்க இருக்க கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. அதாவது பிரஸ் ஃப்ரீடம் எதுவுமே இருக்காது. ஒரே ஒரு விஷயங்க, தூத்துக்குடியா இருந்தாலும், தெஹ்ரான் இருந்தாலும், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ரொம்ப முக்கியம். ஃப்ரீடம் ஆஃப் ஜர்னலிசம் ரொம்ப முக்கியம். எந்த உரிமை போனாலும், பேசுற உரிமை மட்டும் போகவே கூடாது. உண்மையாகவே ஒடுக்கப்பட்டவங்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய, பேசுற உரிமைக்காக கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு சேனல் தான் இது. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.